மகா பெரியவா துணை. தெய்வத்தின் குரல் முதல் பாகம். அன்பும் அருளும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழுமானால் குடும்பத்தின் தலைவன் முயன்று அந்த குடும்பத்தில் நிம்மதியை நிலவச் செய்வதை பார்க்கின்றோம். நாட்டில் அரசியல் பிரச்சனைகளோ கொந்தளிப்போ எழுமானால் நாட்டு தலைவர்களும் அரசாங்கமும் தலையிட்டு அதனை அடக்குவதை காண்கின்றோம். யுக தர்மம் சீர்குலைந்து உலகத்துக்கே உபாதை ஏற்படின் யார் தீர்த்து வைக்க முடியும்? தெய்வத்தினால் மட்டும் அது இயலும். தெய்வம்தான் மனித வடிவமெடுத்து நாயன்மாராகி உலக துன்பங்களையும் தீர்க்க முடியும். இன்று அவதார புருஷராக நாயன்மாராக உலக குருவாக ஒளிரும் ஸ்ரீ பெரியவர்கள் தம் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் ஏற்படும் சந்தேகங்களுக்கு சங்கடங்களுக்கு மார்க்கம் சொல்ல வல்லவர்களாக, துன்பத்தை போக்க வல்லவர்களாக திகழ்கிறார்கள். பெரியவர்களிடம் போனால் நம் இன்னல்கள் இன்பமயமாகின்றன, மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த தெய்வ சன்னிதானத்திற்கு முன் நின்றால் ஒரு சாந்தி கிடைக்கிறது. குளிர் பூந்தென்றல் நம் மேனியில் படுவது போன்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு துணிவு, தெம்பு, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இவை அவர்கள் பால் முழு ஈடுபாடு கொண்டவர்கள் தினசரி உணரும் உண்மை. கடவுளிடமும் பெரியவர்களிடமும் முழு பக்தி கொண்ட கூட்டம் மட்டுமே அந்த சன்னிதானத்தின் முன்பு இத்தகைய இன்னனுபவ உணர்வையும் உரத்தையும் பெற முடியும். பெரியவர்கள் உலக மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். தம்மை அடக்கிக் கொண்டு, தம்மை சுருக்கிக் கொண்டு, தம்மை உருக்கிக் கொண்டு உலக மக்களின் துயர்களை எல்லாம் அடக்குபவர்கள், துன்பத்தை துரத்துபவர்கள், உலக மக்களின் நன்மைக்காகவே நாளிகை தோறும் பூஜை செய்பவர்கள். அவர்கள் செய்த தவமும் செய்து கொண்டிருக்கின்ற பேரருளும் பேணி காக்கும் பேரறமும் இந்த உலகத்தை வளப்படுத்தி கொண்டிருப்பதை கண்கூடாக காணலாம். பெரியவர்கள் பல்துறை அறிவும் பல்கலை செறிவும் பெற்றவர்கள். அவர்கள் நடமாடும் தெய்வம் மட்டுமல்ல, நடமாடும் பல்கலைக்கழகமும் கூட. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து மக்கள் நல்ல அறிவு பெற, நாடு நலம் பெற, உலகம் ஓய்வு பெற எத்தனையோ அறிவு மொழிகள் அறிவு உரை வடிவில் வந்துள்ளன. மனித வாழ்வை வளப்படுத்தவும் புனிதப்படுத்தவும் அவர்கள் வேதங்களிலிருந்தும் இதிகாச புராண சாஸ்திரங்களிலிருந்தும் எத்தனையோ மேற்கோள்கள் காட்டி பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரையாற்றியிருக்கிறார்கள். அவ்வப்போது எழுந்த குரல் காற்றோடு கலந்து போகாமல் என்றும் நின்று நிலவும் வண்ணம் தெய்வத்தின் குரலாகி அவை அச்சு ஏட்டில் பதிவாகி சிறந்த நூலாக இப்போது வடிவெடுத்துள்ளது. சொர்ணமூர்த்தியின் எண்ண வடிவங்களே கருத்து வண்ண வடிவங்களாகியுள்ளன. ஆச்சாரிய சுவாமிகளின் அன்பு மொழிகளில் அருள் கணிக்கிறது. புராணங்களையோ இதிகாசங்களையோ வேதங்களையோ தர்மசாஸ்திரங்களையோ அனைவராலும் முழுவதும் படிக்க முடியாது. பெரியவர்கள் அவற்றையெல்லாம் முழுவதும் படித்து நமக்கு சாறு பிழிந்து தருவது போல் இந்த நூலில் தந்துள்ளார்கள். அத்தனையும் அருட்கணிச்சாறுகள். இந்து மதத்தின் பெருமையும் நமது பண்பாட்டின் அருமையையும் கடவுளின் வடிவங்களையும் வேத சாரங்களையும் வாழ்வியலின் இலக்கணங்களையும் சகல துறை சாஸ்திரங்களையும் தத்துவ உண்மைகளையும் பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒளிப்பதிவை கேட்கலாம், படிக்கலாம். மொத்தத்தில் இது ஒரு அருட்பெரும் அறிவு களஞ்சியம். இதை படித்தால் பாமரனும் பண்டிதனாகலாம், அறிஞனும் பேரறிஞனாகலாம், மனிதன் தெய்வமாகலாம். இந்த தெய்வத்தின் குரலை பல டேப்களிலிருந்தும் கல்கி பத்திரிகையின் அருள் வாக்கிலிருந்தும் பல்வேறு ஸ்ரீமுகங்களிலிருந்தும் பல்வேறு சமயங்களில் பெரியவர்கள் ஆற்றிய உரைகளிலிருந்தும் தொகுத்தும் எடுத்தும் எழுதியவர் காஞ்சி பெரியவர்களின் அன்பையும் ஆசியையும் பெரிதும் பெற்ற ஆசிரியர் திரு ரா கணபதி அவர்கள். ஆசிரியருக்கு நன்றி. இதன் தொடர்ச்சி விரைவில். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.